அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. இன்றைக்கி வாங்க இஃப்தார் ரெசிபி பார்க்கலாம். சிக்கன் சமோசா வித் சீஸ் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சூப்பராக செஞ்சது. வாங்க ரெசிபி பார்க்கலாம். முதல்ல ஒரு வானல் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றுங்க. ஒரு 3-4 ஸ்பூன் எண்ணெய். பாருங்கள், இது க்ரீன் பீஸ், கேரட்டு, அப்புறம் சிக்கன். இது வந்து நம்ம சிக்கன் வந்து மஞ்சத்தூள், உப்பு போட்டு கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கணும். அப்புறம் வெங்காயம் இருக்குது பாருங்கள், வெங்காயமும் ஆட் பண்ணணும். இதில் கேரட் வந்து துருவி எடுத்துக்கலாம், இல்லைனாக்கா மிக்சியில் இல்லைனாக்கா சாப்பரில் இல்லை மிக்சியில் கிரைண்ட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். கொரப்பாக அடிச்சிக்கலாம், அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே சிக்கனும் பாயில் பண்ணி அதுவும் பீஸாக போட்டு நம்ம இது பண்ணிக்க சின்ன அப்படியே கீமாட்டம் செஞ்சுக்கலாம். அது செஞ்சு நம்ம பாருங்கள், கடையில் எண்ணெய் போட்டு எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம ஒரு இதாக போடலாமா, வெங்காயம் போடலாம். சொல்லும் வெங்காயம் போடுங்க. வெங்காயம் ஒரு 2-3 வெங்காயம், சின்ன சைஸ் வெங்காயம் போட்டு நல்லா ப்ரௌன் ஆகக்கூடாது, கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப வேகக்கூடாது வெங்காயம். கொஞ்சம் வெங்காயம் போட்டுட்டு கொஞ்சம் வெங்காயம் எடுத்து வச்சிடலாம். வெங்காயம் எடுத்து வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு மக்களே, சூப்பராக இருந்துச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. அப்புறம் என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் என்னென்ன ரெசிபி வேணும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரெசிபி அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அது போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பூரா வெங்காயம் ஃபுல்லாக கோட் ஆகும். அதனால் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு வாடகை கொஞ்சம் போன பிறகு கச்சா வாடகை போன பிறகு நம்ம நல்லா அதுக்கப்புறம் நம்ம ஒரு இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணலாம். பாருங்கள், க்ரீன் பீஸ் இருக்குது, அதுவும் ஒரு முட்டை, ஒரு கை நிறையா க்ரீன் பீஸ் நல்லா கழுவி அதுவும் போட்டுக்கலாம். இன்னும் வெறும் சிக்கனே இருந்தால் நல்லா இருக்காது, அதனால கொஞ்சம் வட்டானா, க்ரீன் பீஸு, அப்புறம் கேரட்டு, இதெல்லாம் இன்னும் குடமிளகா இருந்தாலும் குடமிளகாவும் போடலாம், கோபி இருந்தாலும் கோபியும் போடலாம், அதுவும் நல்லாயிருக்கும். என்கிட்ட என்ன இருந்துச்சு நான் அது போட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ கேரட் போட்டு அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் ஆன பிறகு வெங்காயம் ப்ரௌன் ஆகக்கூடாது, இதே மாதிரி தான் இருக்கணும். கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் இருக்கணும், ப்ரௌன் ஆகக்கூடாது. சரியா மக்களே? எல்லாம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க நல்லா. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன ரெசிபி வேணுமோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த ரெசிபியெல்லாம் செய்ய இன்ஷால்லா ட்ரை பண்ணுறேன். என் ரெசிபி, நான் போடுற ரெசிபியெல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. பாருங்கள், இப்போ மஞ்சத்தூள் ஆட் பாருங்கள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறோம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ண பிறகு மஞ்சத்தூளுக்கு அப்புறம் மிளகாத்தூள் போடலாம். மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக ஊற்றணும், அப்போ தான் இது காய்கறியெல்லாம் கொஞ்சம் நல்லா வேகும் எண்ணெயில். அதனால எண்ணெய் தாராளமாக ஊற்றுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. பாருங்கள், கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஷாஹி பிரியாணி மசாலா கொஞ்சம் இருந்தால் அது போட்டுக்கலாம். அது ஆப்ஷனல் தான், போடணுன்னா போடலாம், இல்லைனா இல்லை. அப்புறம் நோம்பெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு மக்களே? நல்லா போயிட்டுருக்கா? இப்போ 13 நோம்பு ஆயிடுச்சு. நோம்பு வந்தது தெரியல, 13 நோம்பு ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மசாலா எல்லாம் நல்லா ஃபுல்லாக கோட் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்சிங் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
கலருக்கு கொஞ்சம் காஷ்மீரி மிளகா ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி தூள் அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கலருக்காக காஷ்மீரி மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. என் பொண்ணுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி இந்த சமோசா. கம்சம் 3 நாள் சாப்பிட்ருப்பா என் பொண்ணு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுமா, சூப்பராக இருக்குமா. சீஸ் வேறு ஆட் பண்ணியிருக்கோம்ல நம்ம, ஏன்னா சீஸ் இருக்கிறதுனால பிள்ளைங்களுக்கு சீஸ் பிடிக்கும். அப்புறம் ப்ளஸ் சிக்கன் பிடிக்கும், அதனால் சீஸும் ஆட் பண்ணியிருக்கிறேன், சிக்கன் ஆட் பண்ணி சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சுமா. அண்ணா எம்மாவா 7 வயசு பொண்ணு இருக்கிறேன், அவளுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. இன்னும் இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணி இது அந்தளவுக்கு வேக வைக்கணும் அவசியம் இல்லை. எனக்கு நம்ம ஏற்கனவே பாயில் பண்ணி தான் எடுத்துருக்கோம் சிக்கன். அதனால் இந்த மசாலாவில் பூரா பெரட்டிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பூரா வெங்காயம் தக்காளி எல்லாம் வெங்காயம் எல்லாம் மசாலா எல்லாம் கோட் ஆகணும் சிக்கனில். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டக்குன்னு மூடிக்கலாம். மூடி நம்ம கொஞ்ச நேரம் இதாக ஃப்ரை ஆகட்டும். இப்போ நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணலாம். சின்ன கட் நல்லா கழுவி கார்னிஷிங்காக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சீஸ் நல்லா துருவி எடுத்துக்கோங்க. நம்ம சீஸ் ஆட் பண்ணலாம். நீங்கள் சமோசாவில் க்யூபாகவும் வைக்கலாம், அப்படி இல்லைனாக்கா நம்ம இப்படியும் போட்டுக்கலாம். இப்படி இருந்தது நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டாக. நல்லா சீஸ் நல்லா இப்போ மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் கொடுத்துட்டே இருக்கலாம். நல்லா மிக்சிங் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம இப்போ இறக்கிட லோ ஃப்ளேமில் வைக்கணுங்க மக்களே. ரொம்ப ஸ்பீடாக வச்சிங்கன்னா இதாகிடும், கீழே அடிப்பிடிச்சிடும். இப்போ உப்பு டேஸ்ட் பண்ணாங்க, உப்பு இல்லை, அதனால் கொஞ்சம் உப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்சிங் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணி இதை நம்ம இப்போ சமோசாக்குள்ளே போய் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அங்கே பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுல. இப்போ நம்ம இது மேலே வெங்காயம் ஆட் பண்ணணும். இது மேலே இது வேகக்கூடாது வெங்காயம், இது அப்படியே அப்படியே இருக்கும். கொஞ்சம் அப்படியே நம்ம சமோசாவில் கடிக்கும்போது க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். நல்லா வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணி இப்போ ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இது மைதாவோட மைதாவில் தண்ணி ஊற்றி அது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் கெட்டியமாக இது பாருங்கள், சமோசா எப்படி ஃபோல்ட் பண்ணுறது பாருங்கள் மக்களே. இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி அந்த மாவு அப்ளை பண்ணி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மிக்சர் செஞ்சோன்னா சிக்கன் மசாலா அது உள்ளே போட்டு இப்போ அது மேலே நம்ம அந்த மைதா அந்த இது வச்சு ஒட்ட வச்சுட்டா முடிஞ்சிடுச்சு, சமோசா ரெடி. ஆனால் இது ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும். இந்த மாதிரி எல்லாமே பண்ணி வச்சுக்கணும். நம்ம இந்த மாதிரி ஒட்ட வைக்கணும். இந்த மாதிரி எல்லாமே நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரை பண்ணுறதுக்கு. எல்லாம் நம்ம முதல்ல இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி எல்லாம் செஞ்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி செஞ்சு வச்சு ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃபோல்டு பண்ணியிருக்காங்க பாருங்கள். நல்லா ஃபோல்டிங் இருக்குது. கொஞ்சம் கூட கேப் இருக்கக்கூடாது. ஆனால் கேப் இருந்துச்சுன்னா அதுலேருந்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது மசாலா எல்லாம் வெளியே வந்துடும், அப்புறம் வந்து வேஸ்ட் ஆகிடும். அதனால் நோக்கில் கூட வந்து அது உள்ள மைதா வச்சு நம்ம ஒட்ட வச்சிடணும். இப்படி தான் இப்படி ஒட்ட வச்சிடணும். நல்லா இப்படி ஒட்ட வச்சுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா வச்சாச்சு பாருங்கள். நல்லா ஃபோல்டிங் பண்ணணும். மசாலா வெளியே வரக்கூடாது, அதனால நல்லா ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம எண்ணெய் காய வைக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நல்லா சூடான பிறகு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம சமோசா போடலாம். இல்லைனாக்கா ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா அப்புறம் ரொம்ப பிளாக் ஆகிடும். அதனால் ப்ரௌன் கலர் ஆன பிறகு நம்ம எடுத்துடணும். பாருங்கள், இப்போ ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து போட்டுகிட்டே இருக்கணும். பாருங்கள், வணக்கம். ஒன்று ஒன்றா போட்டு இருந்தால் ஒரு சைடில் சிகப்பாயிடுச்சுன்னா இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டுக்கணும் மக்களே. இங்கே பாருங்கள், திருப்பி போட்டாச்சு. இப்போ நல்லா சிகப்பாயிடும். நல்லா சிகப்பாயின பிறகு நல்லா சிகப்பாயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிடலாம் மக்களே. ரெடி ஆகிடுச்சு, வாங்க சாப்பிட்லாம்.